தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நம்பிகளே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டரோட ரிலீஸ் அப்டேட்டும் ட்ரைலரோட அப்டேட்டு தான் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஒன் பை ஒன்னாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு ட்ரைலர் அப்டேட். கிட்டத்தட்ட நம்ம கிறிஸ்மஸ் அன்றைக்கே 25ஆந்தேதி விடுவாங்கன்னு அப்டேட் நினச்சோம். ஆனால் கிறிஸ்மஸ் அன்றைக்கி விடலை. சரி சண்டே விடுவாங்கன்னு பார்த்தா விடலை. அப்புறம் நேற்று 12:30 மணிக்கு விடுவாங்கன்னு பார்த்தா 12:30 மணிக்கு என்ன விட்டுருந்தாங்கன்னா, அஃபிஷியலாக படம் ரிலீஸு 13ஆந்தேதி, நாங்கள் ஜான்வரி 13ஆந்தேதி தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா இந்த 4 மொழியில் விடுவோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ட்ரைலருக்கான அப்டேட் எதுவுமே விடலை. ஆனால் ஆக்டர் மகேந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும், மாஸ்டர் படத்தில் மெயின் ரோலில் நடிக்கிறவர். அவர் வந்து அந்த டேக் பண்ணியிருந்தார். நெக்ஸ்ட்டு என்ன அப்டேட் நண்பான்னு, நெக்ஸ்ட்டு ட்ரைலர் எப்போ நண்பா வரும், அதுக்கு அடுத்த அப்டேட்டு அவருன்னு சொல்லி அஃபிஷியலாக ட்விட்டர் பக்கத்தில் அவர் சொல்லியிருக்காரு. மாஸ்டர் மகேந்திரன் அவர் மெயின் ரோலில் நடித்தவர் தான் மாஸ்டர் படத்தில். இப்போ ட்ரைலர் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லாம் நாளைக்கு அப்டேட் வந்துடும். நியூ இயர் அன்றைக்கி கண்டிப்பாக வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, பிகில் படம் ரிலீஸ் முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே விட்டுட்டாங்க. சர்க்காரும் ட்ரைலர் விடுவேன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே விட்டுட்டாங்க. ஆனால் மாஸ்டர் படத்தை ஒரு நாள் முன்னாடி தான் விட்டாங்க டீசருக்கு. ட்ரைலருக்கு இன்னும் அப்டேட்டே விடாமல் இருக்காங்க. ஒரு வேளை ட்ரைலர் இல்லைன்னு சொல்லினா கூட பிரச்சனை இல்லை, இருக்குன்னு சொல்லி நம்ப வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் இருக்குன்னு சொன்னால் ஃபேன்ஸுக்கு நல்லாயிருக்கும். சரி, ரிலீஸ் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆல்ரெடி 13ஆந்தேதின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா இந்த 4 மொழியிலும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் இந்த உருமாறிய கொரோனா வைரஸ் வந்து இந்தியாவில் 6 பேருக்கு பரவி இருக்குது. அப்புறம் தமிழ்நாட்டில் ஒருவருக்கு பரவி இருக்குது. இப்போ இதனால் தேட்டர் திருப்பி லாக்டவுனில் போகப்படுமான்னு கேட்டிங்கன்னா அது தெரியல நண்பா. இன்றைக்கி மோஸ்ட்லி அப்போ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து விடுறதுக்கான அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஜான்வரி மாதத்துக்கு. ஏன்னா அந்த உருமாறிய கொரோனா வந்து பிரிட்டனில் வந்து அதிக பேருக்கு கொரோனா பாதிக்கப்பட்டிருக்காங்க. நேற்று யூகேயில் மட்டும் 40,000 பேருக்கு அந்த கொரோனா, அந்த உருமாறிய கொரோனா வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. நம்ம இந்தியாவில் 6 பேருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஆளுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. இது 100% கன்ஃபார்ம்டு நியூஸு தான். சரிங்களா? அப்போ இதுக்கும் தேட்டர் க்ளோஸ் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா தெரியல நண்பா. அதுக்கான அப்டேட் வந்து இனி எந்த ஒரு நம்ம தமிழக அரசு கொடுக்கல. மோஸ்ட்லி இன்றைக்கி கொடுக்கறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 28ஆந்தேதி நேற்று தான் சொல்லியிருந்தாங்க. மருத்துவ குழுவினரோட முதலமைச்சர் ஆலோசனைச்சார். ஆனால் அப்போ வந்து உருமாறிய கொரோனா வைரஸ் பாதிப்படலை. நேற்று தான் உருமாறிய கொரோனா வைரஸ் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. என்னென்னு தெரியல. ஆல் இஸ் வெல். நம்ம மாஸ்டர் திரைப்படம் வந்தால் பொங்கலுக்கும் வரலைன்னா கண்டிப்பாக ஓடிடி தான் நண்பா, வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்களும் கிட்டத்தட்ட 8 மாதம் ஆச்சு படம் எடுத்து வச்சு, படத்தை காப்பி பண்ணி ஃபுல்லாக முடிச்சு 8 மாதம் ஆச்சு. ஆனால் நம்ம தேட்டரை தான் விடுவோன்னு சொல்லி நம்ம தளபதி ரெடியாக இருக்கார். இன்னும் திருப்பி கொரோனா வந்துச்சுன்னா அது தெரியல நண்பா. இந்த அப்டேட்டு தான் மோஸ்ட்லி ட்ரைலர் அப்டேட்டு. ரிலீஸ் அப்டேட் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் வந்து 13ஆந்தேதின்னு உறுதி ஆயிடுச்சு. ஆனால் ட்ரைலர் தான் எந்த விதமான அப்டேட்டு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதுமாதிரி வீடியோ வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.